வருகின்ற 7ஆம் தேதி இலங்கையிலும் இந்தியாவிலும் 2020 உலகக்கிண்ண போட்டிகள் ஆரம்பிக்க போகின்றன. 20 நாடுகள் பங்கு பெற்றுகின்ற இந்த தொடருக்காக எல்லா அணிகளும் தங்களுடைய முனைப்பை காட்டி வருகின்ற இந்த வேளையில் பல அணிகள் தங்களுடைய 15 பேர் கொண்ட குழாமை அறிவித்துவிட்டன. பயிற்சி போட்டிகளை இப்பொழுது ஆடுவதற்கு தயாராகி வருகின்றன. அதுபோல வருகின்ற எல்லா 2020 சர்வதேச தொடர்களும் அவர்களுடைய பயிற்சி தொடர்களாக அமைந்திருக்கும் நேரத்தில் இலங்கை பாகிஸ்தானை எதிர்பார்த்திருக்கிறது. இன்னும் 3 நாட்களில் வருகின்ற 7ஆம் தேதி முதல் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2020 சர்வதேச தொடர் இலங்கையிலே தம்புளையிலே இடம்பெறவிருக்கிறது. இப்போது பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இலங்கை குழாமின் பயிற்றுவிப்பாளர் சனத் ஜெயசூரிய இந்த வேளையில் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய, முழுமையாக அல்ல ஓரளவு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வரப்போகின்ற 2020 உலக கிண்ணத்தோடு தான் அணியின் பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து விடைபெறவிருப்பதாக ஜெயசூரிய அறிவித்திருக்கிறார். சனத் ஜெயசூரியவின் பதவி 2024ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு இலங்கை டெஸ்ட் சுற்றுலா மேற்கொண்ட வேளையில் தற்காலிக பயிற்றுவிப்பாளர் பதவியாக வழங்கப்பட்டது. என்றாலும் அவரது பயிற்றுவிப்பின் கீழே இலங்கை அணி ஆக்ரோஷமாக விளையாட ஆரம்பித்து இங்கிலாந்தில் வைத்து மிக நீண்ட காலத்துக்கு பிறகு டெஸ்ட் வெற்றி ஒன்றை பெற்றுக்கொண்டதை அடுத்து அவரது அந்த பயிற்றுவிப்பு காலம் நீட்டிக்கப்பட்டு அவருக்கு நிரந்தரமான தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவி வழங்கப்பட்டது. இதற்கு பிறகு இலங்கை கிரிக்கெட் அணி வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்றதா இல்லையா என்பதை நாங்கள் தரவுகள் மூலமாக பார்க்கும்போது 50% என்ற வெற்றி சதவீதமே இருந்திருக்கிறது. என்றாலும் சனத் ஜெயசூரியவின் பயிற்றுவிப்பின் கீழே இலங்கை அணி ஓரளவுக்கு முன்னேற்றம் கண்டு வருகிறது என்ற விடயத்தை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நம்புகிறது. இதன் அடிப்படையில் அவர் பயிற்றுவிப்பாளராக தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஜெயசூரிய இப்போது சொல்கிறார், தன்னுடைய பயிற்றுவிப்பு காலம் இந்த 2020 உலகக்கிண்ண போட்டியை தாண்டியும் நீடிக்கக்கூடியது. ஆனாலும் தான் அந்த பதவியை தக்க வைத்துக்கொண்டு அப்படியே இருக்க விரும்பவில்லை. இதனால் 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு பிறகு தான் இந்த பதவியிலிருந்து விலக இருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் கூட கொழும்பு SSC மைதானத்தின் புதிய கட்டுமான பணிகள், அதுபோல மின்விளக்கு கோபுரங்கள் அமைக்கின்ற பணிகளை பார்வையிடுவதற்காக ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த வேளையில் அங்கே ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவர் ஷமி சில்வாவோடு நாங்கள் உரையாட கிடைத்த போது ஜெயசூரியவின் பதவிக்காலம், அவரது பயிற்றுவிப்பு பதவி இவை பற்றி கேட்கப்பட்ட வேளையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. அவர் இதனால் பயிற்றுவிப்பாளராக தொடர்வார் என்பதுதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் இப்போது அண்மை காலமாக புதிய சில நியமனங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஜெகன் முபாரக் இலங்கை அணியின் உதவி பயிற்றுவிப்பாளராக இருக்கிறார். துடுப்பாட்ட ஆலோசகராகவும் துடுப்பாட்ட நுட்பங்களை இலங்கை வீரர்களுக்கு பழக்குவோராகவும் இருக்கின்றார் ஜெயசூரியவுக்கு துணையாக. அதுபோல் ஏற்கனவே திலினகாந்தமி இருக்கின்றார். இதற்கிடையில் ஜூலியன் வூட் அண்மையில் பவர் பேட்டிங் பயிற்றுவிப்பாளராக அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டார். இதற்கு பிறகு பந்துவீச்சு பயிற்றுவிப்பாளராக ஏற்கனவே இருக்கின்ற பயிற்றுவிப்பாளருக்கு மேலதிகமாக ரெனி பெர்னாண்டஸ் கொண்டு வரப்பட்டார். ஆனால் அவர் தொழில்நுட்பத்துறையை பார்க்கக்கூடிய ஒருவர். இதற்கு பிறகு களத்தரப்பு பயிற்றுவிப்பாளராக முன்னாள் இந்தியாவின் களத்தரப்பு பயிற்றுவிப்பாளரான ஸ்ரீதரன் கொண்டு வரப்பட்டார். இந்தியாவின் முன்னாள் களத்தரப்பு பயிற்றுவிப்பாளராக இருந்த ராமகிருஷ்ணன் ஸ்ரீதர் இப்போது இலங்கையின் புதிய களத்தரப்பு பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்படுகின்றனர். அதுபோல லசித் மாலிங்க இந்த 2020 உலகக்கிண்ணத்துக்காக இலங்கையின் பந்துவீச்சு ஆலோசகராக நியமிக்கப்படுகின்றனர். இப்போதிருந்து அவரது கடமை ஆரம்பித்து இலங்கையின் பயிற்சி முகாமிலே அவர் ஈடுபட்டு வருகிறார். எனவே இவை அனைத்தும் ஜெயசூரியவுக்கு பக்கபலமாக சேர்க்கப்பட்ட ஆயுதங்களாக அமைந்திருக்கும் நேரத்தில் அன்றைய நாள், அதாவது நேற்று முன்தினம் கொழும்பு SSC மைதானத்தில் வைத்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவரினால் எங்களுக்கு இன்னொரு விடயம் சொல்லப்பட்டது. இலங்கைக்கு புதிய தலை சிறந்த துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்படுகிறார் இந்த 2020 உலகக்கிண்ணத்தை முன்னிறுத்தி என்று. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் சனத் ஜெயசூரியவுக்கு பக்கபலமாக சேர்க்கப்படுகிற மேலதிக ஆயுதங்கள் என்பதை தாண்டி அவர் மீது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கை இழந்திருக்கிறது என்பதை காட்டுவதாக அமைந்திருக்கிறதோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் சனத் ஜெயசூரிய இப்போது சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு கொடுத்திருக்கின்ற பேட்டியிலே தான் இந்த 2020 உலகக்கிண்ணத்தோடு இலங்கை அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், ஜெயசூரியவின் பயிற்றுவிப்பின் கீழே இலங்கை அணி முன்னேற்றங்களை கண்டு வந்திருக்கிறது என்று பெயரளவில் நாங்கள் பார்த்திருந்தாலும் எதிர்பார்த்த முன்னேற்றமாக இது இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். அண்மை காலத்தில் தலைமைத்துவ மாற்றம் ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது. சரித் அசரங்கவுக்கு பதிலாக தசுன் ஷானக்க மீண்டும் தலைமை பொறுப்பை எடுத்திருக்கிறார் 2020 சர்வதேச அணிக்கு. இதுபோல வீரர்களின் மத்தியிலும் கூட அண்மை காலமாக பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதையும் தேர்வாளர் குழு மாற்றப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். எனவே இது அண்மை காலமாக இலங்கை அணியின் சறுக்கல்கள், தொடர்ச்சியாக தோல்விகள், இன்னமும் ஜெயசூரிய தலைமை ஏற்ற பிறகு இலங்கை அணிக்கு முக்கியமான ICC கிண்ணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை போன்ற விமர்சனங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போதும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியின் வாய்ப்பை இலங்கை அணி இழந்து போனது. ஆசிய கிண்ணத்தொடரில் இலங்கை அணி எதிர்பார்த்ததை போல பிரகாசிக்கவில்லை. அதற்கு முதல் 2020 உலக கிண்ணத்திலும் இலங்கை அணி பெரிய அளவில் சோபிக்கவில்லை. எனவே இப்போது சொந்த மைதானத்தில் இடம்பெறுகின்ற 2020 உலக கிண்ணம் அதற்கு தாங்கள் எவ்வாறு தயாராகி வருகிறோம் என்பதையும் ஜெயசூரிய சொல்லியிருக்கிறார். உள்ளூர் மைதானம் என்ற காரணத்தால் நாங்கள் வேறு எந்த காரணங்களையும் சொல்ல முடியாது.
எங்களுக்கு பழக்கமான பரிச்சயமான ஆடுகளங்களிலேயே போட்டிகளை ஆட போகிறோம். எனவே எதிரணிகள் எப்படியாக இருந்தாலும் இலங்கை அணி வெல்ல வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே அதற்கேற்றது போல கட்டாயமாக ஆட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதற்கேற்ற பயிற்சிகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகிறோம் என்று குறிப்பிடுகின்றார். லசித் மாலிங்க, ராமகிருஷ்ணன் ஸ்ரீதர், அதுபோல ஜெகன் முபாரக் ஆகியோர் தகுந்த பயிற்சிகளை இலங்கை வீரர்களுக்கு வழங்கி வருகின்றார்கள். அவர்கள் மத்தியில் இப்போது இலங்கை வீரர்கள் தங்களது வியூகத்தை சரியான முறையில் வகுத்து கொண்டு ஆடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் மிக முக்கியமான நோக்கத்தை அடைவதற்காக இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் என்று ஜெயசூரிய தன்னுடைய பேட்டிகளை மேலும் சொல்லியிருக்கிறார். சனத் ஜெயசூரியவின் பயிற்றுவிப்பை எடுத்துக்கொண்டால் அவருடைய துடுப்பாட்டை போலவே ஆக்ரோஷமாகவும் எதிரணிகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படியே ஒரு சில போட்டிகளில் இலங்கை அணி ஆடியும் இருந்தது. ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கை அணி கணிசமான முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜெயசூரியம் சொல்கிறார், டெஸ்ட் போட்டிகளில் இலங்கை மண்ணிலே வைத்து ஆதிக்கம் செலுத்தி இருந்தது இலங்கை அணி. என்ன தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக கண்ட தோல்விகள் இலங்கை அணியின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டி பங்கு பெறுதலை இல்லாமல் செய்துவிட்டது. ஆனால் இங்கிலாந்திலே வைத்து பெறப்பட்ட டெஸ்ட் வெற்றி, அதுபோல இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிராக இலங்கையிலே வைத்து பெறப்பட்ட ஒருநாள் சர்வதேச வெற்றிகள், நியூசிலாந்து மண்ணில் மிக நீண்ட காலத்துக்கு பெறப்பட்ட ஒருநாள் சர்வதேச வெற்றி, இப்படியான வெற்றிகள் உண்மையில் ஜெயசூரியவின் பயிற்றுவிப்பின் கீழே கவனிக்கப்படக்கூடிய பாராட்டக்கூடிய நிகழ்வுகளாக அமைந்திருக்கின்றன. 60 போட்டிகளில் இலங்கை அணியின் பயிற்றுவிப்பாளராக சனத் ஜெயசூரிய இதுவரை காலம் கடமையாற்றியிருக்கின்றார். இந்த 60 போட்டிகளில் டெஸ்ட் போட்டிகள், ஒருநாள் போட்டிகள், T20 சர்வதேச போட்டிகள் 3 அடங்கும். இதில் 29 போட்டிகளில் வெற்றி, 29 போட்டிகள் தோல்வி, 2 போட்டிகள் வெற்றி தோல்வியற்ற முடிவு, இல்லாவிட்டால் சமநிலை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ஒருநாள் T20 டெஸ்ட் போட்டிகள் என்று ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பல புதிய வீரர்களை ஜெயசூரிய அறிமுகம் செய்வதற்கு காரணமாக அண்மை காலத்தில் நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. காரணம் அண்மை கால சரக்கர்கள் சில. ஆனால் இலங்கை எதிர்பார்த்ததை போல சர்வதேச தரத்திலே தடம் பதிக்க முடியாமல் போயிருக்கிறது என்ற விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை. சனத் ஜெயசூரியை பொறுத்தவரையில் இப்போது இடைநடுவே கொண்டு வரப்பட்ட பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான T20 சர்வதேச தொடர்களை பொறுத்தவரையில் அவர் கஷ்டப்படுத்தி உள்ளே நுழைக்கப்பட்ட தொடர்களாக கருதவில்லை. இந்த 2 தொடர்களும் T20 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு முன்னதாக இலங்கை அணியின் பலவீனங்களை அறிந்து கொள்கின்ற மிக முக்கியமான பயிற்சி தொடர்களாக கருதுவதாக குறிப்பிடுகின்றார். அதுவும் சொந்த மைதானத்தில் இடம்பெறப் போகின்ற போட்டிகளை ஆடுவதற்கு இலங்கை அணி தகுந்த வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் துடுப்பாட்ட வீரர்கள், சுழல் பந்து வீச்சாளர்கள், களத்தடுப்பாளர்கள், அதுபோல வேகப்பந்து வீச்சாளர்கள் என்று அனைவருக்குமே தனித்தனியாக பிரித்து அவர்களது பலவீனங்களை அறிந்து அவர்களது முழுமையான ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் பயிற்சிகள் வழங்கப்படுவதாக குறிப்பிடுகின்றார். இப்போதைக்கு தனக்கு வேறு எந்த கவனமும் இல்லை. 2020 உலகக்கிண்ண வெற்றியே தன்னுடைய குறியாக இருப்பதாக ஜெயசூரிய குறிப்பிடுகின்றார். ரசிகர்களை பொறுத்தவரையிலும் அதுதான். 96ஆம் ஆண்டு துடுப்பாட்ட வீரராக, சகோதரி வீரராக உலகக்கிண்ணத்தை ஜெயசூரிய வென்று கொடுத்தார். அது அவரது உலகக்கிண்ணம். 2002ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி இலங்கையில் இடம்பெற்ற வேளையில் கங்குலி இந்திய அணியின் தலைவர், ஜெயசூரிய இலங்கை அணியின் தலைவர், இந்த 2 பேரும் இறுதிக்கிண்ணத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது மழை குழப்பியதன் காரணமாக. ஆனால் சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயசூரியவின் தலைமையில் வெல்லப்பட்டது. எனவே வீரராக, தலைவராக வென்று கொடுத்த அதே போன்ற கிண்ணத்தை இலங்கை அணிக்கு பயிற்றுவிப்பாளராக இறுதியாக வென்றுவிட்டு ஜெயசூரிய விடைபெற வேண்டும் என்பதே இலங்கை ரசிகர்களது விருப்பம். சனத் ஜெயசூரிய அண்மை காலமாக பெரிய அளவு பெறுபவர்கள் எதிர்பார்த்த பெறுபவர்களை கொடுக்கவில்லை. இதனால் அவர் பயிற்றுவிப்பு பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும், விலக்கப்படுவார் என்றெல்லாம் பல்வேறு ஊகங்கள் கடந்த காலங்களிலே வெளியாகி இருந்த சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அவர் மீது நம்பிக்கையை வைத்து அவருக்கு இந்த பொறுப்பை இந்த 2020 உலகக்கிண்ணம் வரையாவது கொடுத்திருக்கிறது என்று நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. எனவே ஜெயசூரிய இப்போது தன் முடிவை தானே எடுக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கிறார். அதை மிகச் சிறப்பான முறையில் செய்து கிண்ணத்தை வென்று கொடுக்கும் அளவுக்கு இல்லாவிட்டாலும் அரையிறுதி வரையாவது இலங்கை அணியை கொண்டு வந்து இலங்கையை நிறைய உயர்த்திவிட்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதில் தவறு எதுவுமில்லை. இப்போது இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்ப்பதை போல டெஸ்ட் போட்டிகளில் அண்மை காலமாக உள்ளூர் போட்டிகளில் நாங்கள் இன்னும் வலிமையான அணியாக இருக்கிறோம். ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் தரநிலையில் அண்மையில் 4ஆம் இடம் வரை வந்து இப்போது 5ஆம் இடத்துக்கு கீழே விழுந்திருக்கிறோம். ஆனால் 2020 சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கை அணி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை காணவில்லை. தரநிலையிலும் கீழே விழுந்திருக்கிறோம். அண்மையில் இடம்பெற்ற பாகிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற முக்கோணத்தொடரிலும் இலங்கை அணியின் பெறுபவர்கள் பெரிய அளவில் இல்லை. ஜெயசூரிய அதை ஏற்றுக்கொள்கின்றார். சனத் ஜெயசூரிய சொல்கின்றார், இப்போது நாங்கள் 2020 சர்வதேச போட்டிகளில் எங்களுடைய பெறுபவர்கள் எங்களது வீரர்களின் ஆற்றலில் 50% மட்டுமே இருக்கிறது. இது 70% வரை வந்தால்தான் இலங்கை அணியால் 2020 உலக கிண்ணத்தை வெல்வதை பற்றி யோசிக்க முடியும். அதற்கான பயிற்சிகள் தான் இப்போது வழங்கப்படுகின்றன. தகுந்த பயிற்சிகள் பாகம் பிரிக்கப்பட்டு பகுதியாக அனுபவம் வாய்ந்த பயிற்றுவிப்பாளர்களின் மேற்பார்வையின் கீழே இடம்பெற்று வருகிறது. ஆனால் இந்த பயிற்சிகள் மட்டும் போதாது. ஆடுகளத்தின் மத்தியில் சென்று எவ்வாறு ஆடுவது என்பதில் தான் இறுதியாக இந்த வெற்றி தங்கியிருக்கிறது. எனவே இப்போதைக்கு அதை பற்றி மட்டும் கவனம் செலுத்துவோம், வெல்வோம் என்று சொல்கின்றார். ஆனால் வெற்றியோ தோல்வியோ இந்த 2020 உலக கிண்ணத்தின் முடிவுக்கு பிறகு தன்னுடைய ஓய்வு உறுதி என்று சொல்லி ஜெயசூரிய அறிவித்து விட்டார். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? சனத் ஜெயசூரிய எடுத்திருக்கின்ற இந்த முடிவு சரியானதா? ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இந்த முடிவை அவரை நோக்கி உந்தி தள்ளி இருக்கிறதா? இதற்கு முதலே இந்த முடிவு எடுத்திருக்கப்பட வேண்டுமா?
அப்படியாக இருந்தால் எப்போது சன ஜெயசூரிய விலகி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இல்லாவிட்டால் 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு பிறகும் ஜெயசூரிய ஏதோ ஒரு பிரிவில், ஒரு நாள் டெஸ்ட், 2020 சர்வதேச போட்டிகள், இந்த 3 பிரிவுகளில் ஏதோ ஒரு பிரிவுக்கு பயிற்றுவிப்பாளராக இருக்க வேண்டுமா? ஜெயசூரியவுக்கு பிறகு யார் பயிற்றுவிப்பாளராக இலங்கை அணியை பொறுப்படுத்திக் கொள்வது மிகச்சிறந்தது, இல்லாவிட்டால் எப்படியான பயிற்றுவிப்பாளர் ஒருவர் வருவது மிகச்சிறந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை பதிந்திடுங்கள். நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் இலங்கை அணியின் வெற்றி, இலங்கை அணியின் பெறுபவர்கள் போன்ற விடயங்களை அவதானிப்போம். அதற்கு பிறகு வருங்காலத்தில் வரப்போன்ற அடுத்த பயிற்றுவிப்பாளர் பற்றி யோசிப்போம். அதற்கு முதல் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 சர்வதேச தொடர் வருகின்ற 7ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு இங்கிலாந்து வரப்போகிறது இலங்கைக்கு. இந்த 2 அணிகளும் தலா 3 போட்டிகள் கொண்ட 2020 சர்வதேச தொடர்களில் ஆடும். அதற்கு பிறகு இலங்கை பிப்ரவரி 7ஆம் தேதி இடம்பெறுகின்ற 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் விளையாடும்.